இந்த தேவசாய் முயற்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு நெஞ்சங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு இந்த ஊழியனின் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் பயனடைந்து ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்பதை நான் ஆவிக்குள்ளே உணர்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆன்மீக வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு அடிமைப்பட்ட, ஏதோ கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் துயரத்திலையும் உழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. இந்த உலகத்திலே இந்த இயேசுவானவர் மனிதனாக அவதரித்தது, அவர் பாடுபட்டது, அவர் இரத்தம் சிந்தியது, மரித்தது, உயிர்த்தது எதற்கு என்று சொன்னால், முதல் மனிதன் ஆதாம் இழந்து போன அந்த விண்ணக மேனியை, அந்த தெய்வீக உடலை, அந்த உயிரை, அந்த தெய்வீக தன்மையை மனிதனை படைத்து தேவன் தன் கையினாலே மண்ணை எடுத்து இந்த உடலை உண்டாக்கி தன்னுடைய நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனுக்கு ஜீவனை கொடுத்து தேவன் மனிதனை ஆசீர்வதித்தார். உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும், சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் சகலத்தையும் வார்த்தையினாலே விசுவாசத்தை கொண்டு உண்டாக்கினார். ஆனால் மனிதனை மட்டும் தன் கையினாலே சிருஷ்டித்து உருவாக்கி தன்னுடைய ஜீவனை, உயிரை கொடுத்து தன் சாயலாக, தன்னுடைய பாவனையாக, தன்னுடைய தோற்றத்தின்படி அவனை இணைச்சார்னு சொன்னால் அழகாக படைத்திருக்கிறார், அருமையாக படைத்திருக்கிறார். தான் எப்படி ஆற்றல் நிறைந்தவராக, சக்தி நிறைந்தவராக, தூய்மை நிறைந்தவராக, பரிசுத்தம் நிறைந்தவராக, கற்பு நிறைந்தவராக இருக்கிறது போல இந்த ஆணையும் பெண்ணையும் அப்படி படைத்தார். ஆனால் இந்த முதல் மனிதன் கீழ்ப்படியாமையினாலே இதை இழந்து போனான். பெரிய பாவம்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகத்தில் சொல்லக்கூடிய பாவங்கிற மாதிரி கொலை, கற்பழிப்பு, விபச்சாரம், இப்படி இந்த ஊழியர்களுடைய செயல் அந்த மாதிரி பாவங்கள் அல்ல. கடவுளுடைய அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை கொடுக்காமல், அந்த வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை, மரியாதையை கொடுக்காமல் அவன் இன்னொருத்தனுக்கு, தேவனால் படைக்கப்பட்ட இஸ்பிளிட், ஒரு தேவ தூதுவனுக்கு அவன் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கீழ்ப்படிந்தபடியினால் அவன் என்ன செய்து விட்டான்? அந்த இன்பவனத்திலிருந்து, அந்த சிங்கார வனத்திலிருந்து, அந்த கடவுளுடைய தன்மையிலிருந்து, தோற்றத்திலிருந்து, பாவனையிலிருந்து என்ன செய்து விட்டான்? அவன் தள்ளப்பட்டான், அதை இழந்து போனான். அதனால் இப்போ கடவுளுக்கும் படைச்சவருக்கும் மனுஷனுக்கும் என்ன போயிடுச்சுன்னா, அந்த நட்பு, தொடர்பு, உறவு, அந்த கம்யூனிகேஷன் என்ன செஞ்சுச்சுன்னா கட்டாயிடுச்சு. தொடர்பு என்ன செஞ்சு துண்டிக்கப்பட்டு விட்டது. அன்னைக்கே அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியிலே தள்ளி தம்முடைய தூதர்களால் அந்த சிங்கார உணத்தை, ஏதேன் தோட்டத்தை வேலி எடுத்து காவல் பார்த்தார். கைதுகளை பார்ப்போம். இனி இந்த இடத்துல அவன் இருந்தான்னு சொன்னால் அந்த பரிசுத்தமான அந்த இடம், அந்த இன்பவனம், அந்த ஏதேன் தோட்டம் என்ன செய்துவிடும்? கரைபடிந்து விடும், அது இருளடைந்து விடும். அதனால் இந்த ஆதாமையும் ஏவாளையும் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியிலே தள்ளி அதை அங்கே அதை லாக் பண்ணி என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னால் தன்னுடைய தூதர்களை வைத்து காவல் காக்க வைத்து விட்டார். இப்போ மீண்டும் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே பிரவேசிக்கணும், மீண்டும் கடவுளை தரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி நாம் அந்த பழைய தன்மையை, மனிதனுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை, அந்த தெய்வீக சாயலை, பாவனையை, தன்மையை நினைச்சுன்னா திரும்ப பெறணும். அதனால் இது மனிதனுடைய முயற்சியினால், மதத்தினால், மத குருக்களினால், இந்த உலக ரீதியாக மனிதர்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளினால் இது நடக்காது. மீண்டும் பழைய நிலைக்கு, அந்த தெய்வீக நிலைக்கு, தெய்வீக தன்மைக்கு, தெய்வீக பாவனைக்கு, அந்த கரை திரை இல்லாத அந்த பரிசுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அந்த தெய்வமே
படைத்தவரே மீண்டும் என்ன செய்ய பலியாக வேண்டி இருக்கிறது. ஆகவே அந்த தெய்வம், பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? இரண்டாம் நபராகிய, அதாவது இயேசு கிறிஸ்து, அந்த திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை, மனு உருவை இணைக்கிறார். நம்ம உலகத்தில் எடுத்து மனிதனாக பிறந்து அவர் இணைக்கிறார் சொன்னால், மாட்டு தொழுவத்திலே, அரண்மனையில் அல்ல, மாட்டு தொழுவத்திலே பிறந்து. ஏன்னா நம்மளை செல்வந்தராக்கும்படி, நம்மளை ஐஸ்வர்யனாக்கும்படி அவர் ஏழையாக வந்தார், ஏழையாக பிறந்தார்னு சொல்லி பைபிள் சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் இழந்த அந்த நிலையை அடைய வேண்டும். முதல் மனுஷன் இழந்து போன அந்த கற்பை, பரிசுத்தத்தை, புனிதத்தை, அந்த தெய்வீக சாயலை, பாவனையை, தன்மையை நாம் அடைகிறதற்காக இந்த இரண்டாம் மாதமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். கைவிட்டு அவரை வரவேற்போம். இன்னைக்கு அவருடைய நாமம் இன்னைக்கு நம்ம நெற்றியிலே தரிப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு ஒரு போலீஸ் அப்பாயின்மெண்ட் ஆன உடனே, ஒரு போலீஸ் வேலையில் ஜாயின் பண்ண உடனே அவனுக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படும். அந்த போலீஸுடைய ட்ரெஸ்ஸு, அதிகாரம், லத்தி, துப்பாக்கி, தொப்பி எல்லாம் என்ன செய்யுதுன்னா கொடுக்கப்படுது. அடுத்து அவன் எந்த பகுதியில், ஏரியாவில் போய் என்ன செய்யணும், அந்த ஏரியாவில் ஏதாவது தவறுகள் நிறைஞ்சால், அங்கே ஏதாவது குடிகாரம் இருந்தால், அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணுறவர் தான் இவங்க போய் என்ன செய்யலாம், அவங்களை தட்டி கேட்பதற்கு, அடித்து அவங்களை சிறைப்படுத்துவதற்கு அவங்களுக்கு அதிகாரத்தை என்ன செய்யுதுன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுக்குறது. இதுபோல் ஒரு மனிதன் மனம் திரும்பி என்னை மீண்டும் கற்புள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய சாயல், பாவனை தந்து கடவுள் இருக்கும் இடத்திலே கடவுளோடு நேருக்கு நேராக, இதை விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ணர் சொல்லுவார். ராமகிருஷ்ணர் விவேகானந்தர்கிட்ட சொல்லும்போது, நானும் நீயும் எப்படி பேசி கொண்டிருக்கிறோமோ இதுபோல கடவுளிடத்திலே நாம் உரையாட முடியும், பேச முடியும். கைவிட்டுள்ளோம். மத்தேயு நற்செய்தியிலே சொல்லுவார், இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். அதனால் நம்முடைய இருதயத்திலே சுத்தத்தை, பரிசுத்தத்தை உண்டு பண்ணுவதற்காக இறைமகன் இயேசு பாடுபட்டார், இரத்தம் சிந்தினார். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால் இந்த சத்தியத்தை இன்னைக்கு ஒவ்வொரு மனுஷனும் உணர்ந்து, அறிந்து, இதை அறிக்கை செய்து, இதை தேவ சமூகத்திலே உட்கார்ந்து பேசி, இந்த சாபத்திலிருந்து முதல் மனிதன் செய்த அந்த கீழ்ப்படியாமையினால், பாவத்தினால் அவன் சபிக்கப்பட்டு விட்டான், அவன் பாவத்துக்குள்ளாகி விட்டான். பாவத்தினால் ஆன்மா என்ன செய்து விட்டது? பாவத்தின் சம்பளம் மரணம். ஆன்மா என்ன செஞ்சிருச்சு? இப்போ எல்லாரும் இந்த பூத உடலோடு உட்கார்ந்து இணைஞ்சிட்டு இருக்கிறோம், புசுன்னு இணைஞ்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆவி என்ன இல்லை? ஆவி எப்படி கிடக்கு? செத்து கிடக்கு. இந்த ஆவி செயலிழந்து போன அப்படின்னால இன்னைக்கு நம்மளால் எதையும் எதிர்க்க முடியவில்லை, எதையும் நம்மளால் சுயமாக செய்ய முடியவில்லை. 3 நிலைகள் இருக்கிறது. 1 மனுஷனுடைய ஆவி, 2 சாத்தானுடைய ஆவி, அதாவது விழுந்து போன தூதுவன், தேவனால் தள்ளப்பட்ட கபியல் மாதிரி, மிகாவேல் மாதிரி படைக்கப்பட்ட தூதுவன் தான் யாருன்னு சொன்னால் இந்த லூசிபர், குரானில் இஸ்பிளேன். இந்த ஆவி 3வது தேவனுடைய ஆவி. இந்த 3 ஆவிகள் தான் இந்த உலகத்திலே சக்தி வாய்ந்ததாக, ஆற்றல் உள்ளதாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. கைது கேடிச்சுவோம். ஒரு மனுஷனுடைய ஆவிக்கு எப்படி தேவன் முதல்ல கொடுத்த அந்த அதிகாரம், ஆற்றல், சக்தி இருக்குது. அவன் என்ன வேணாலும் நினைச்சது அந்த பூமியில் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இப்போ ஆவிதான் செத்து போச்சே. அதனால் இப்போ கை விளங்காமல் கிடக்கான், கால் விளங்காமல் கிடக்கான், நிம்மதி இல்லாமல் இருக்கான், சாபத்துக்குள்ளே இருக்கான். எங்கே அவன் தொட்டதெல்லாம் கட்டமனாக இருக்குது. அவன் என்ன நினைக்கிறானோ, நான் நல்லது செய்ய நினைக்கிறேன், ஆனால் எனக்குள் இருக்கக்கூடிய பாவம் தீமை செய்ய என்ன செய்கிறது? என்னை தூண்டுகிறது. அதனால் இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் வெளிப்படுத்தின சுவிசேஷம், திருவெளிப்பாடு
22வது அதிகாரம் 2-3 வசனங்களை வாசித்தீங்கன்னா 3-4 வசனங்கள். நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நதியின் இருக்கையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் இருந்த இடம், ஒரு மனுஷன் மனம் திரும்பி இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் மீட்பு பெறும்போது, இந்த சாபத்திலிருந்து விடுதலை வரும்போது, அவன் எந்த விருட்சங்கள் நிறைந்த ஜீவ விருட்சத்தின் கனிகள் உடையவனாக, திராட்சை செடியோடு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவனாக, கனி கொடுக்கிறவனாக, இன்பம் நிறைந்தவனாக, மகிழ்ச்சி நிறைந்தவனாக, ஆனந்தம் நிறைந்தவனாக இவன் வாழும் வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை. விட்டல் வாசிமா பார்ப்போம். அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள், மக்கள், நீங்களும் நானும் ஆரோக்கியம் அடைகிறதற்கு, சுகமடை நல்லா இருப்பதற்கு ஏற்றவைகளாக இருந்தன. என்னது இருக்காது சொல்லுங்க? சாபம் இருக்காது. நல்லா கவனிக்கணும். இந்த சாபம் தான் இன்னைக்கு எல்லாரும் உடலையும் சுற்றி கிடைக்குது. அடுத்த வசனத்தில் பார்ப்போம். இப்போ இங்கே என்ன இருக்காதுன்னா சாபம் இருக்காத. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். தேவனும் ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து இருக்கிற சிங்காசனம் அங்கே எங்கே இருக்கும்? இந்த ஜீவ விருட்சங்கள் இந்த இன்ப வனத்தில் ஏதேன் தோட்டத்தில் இருக்குமா? அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஊழியக்காரன் யாரு? நீங்களும் நானும் ஆன்மீகவாதிகள், ஆவிக்குரிய பிள்ளைகள். தேவனை தரிசிப்பார்கள். முதல் மனுஷன் எப்படி கடவுளை தரிசித்து அவரோடு பேசி உறவாடி அவர் சொல்லுகிறபடி செய்தானோ, எப்படி அவரோடு இன்பமாக வாழ்ந்தானோ, இதுபோல இன்னைக்கு தேவனை அவர்கள் தரிசிப்பார்கள். அவருடைய நல்லா கவனிதான் முக்கியமானது. அவருடைய நாமம் அவர்களுடைய யாருடைய நெற்றியில் இருக்கும்? ரட்சிக்கப்பட்ட, மீட்கப்பட்ட, மனம் திரும்பிய ஒரு மனிதனுடைய நெற்றியில் இன்னைக்கு கடவுள் என்ன செய்கிறார்னா தன்னுடைய நாமத்தை தரிப்பிக்கிறார். நாமத்தை என்ன செய்கிறார்? அணிகிறார். அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். ஒரு இந்து ரிஷி சன்னியாசி ஒருத்தர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் யூடியூப்பில் பார்த்தேன். நிறைய இந்து காவி உடை உடுத்தி மாலை போட்டு சாமி கும்பிட்றவங்க மத்தியில் அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா இந்த அதிகாரத்தை சொல்கிறார். இந்த பைபிளில் வெளிப்படுத்தின சுவிசேஷம்னு ஒன்று இருக்குது. அதில் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கடவுளுடைய நாமம் நெற்றியிலே தரிப்பிக்கப்படும். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற நாமம் பார்த்தீங்களா? இந்துக்கள் அன்றைக்கி எல்லாருமே நாமம் போட்டிருக்காங்க. அந்த நாமத்தை நெற்றியில் போட்டிருக்கிறாங்க. அந்த கூடியிருக்கக்கூடிய தன்னுடைய பக்தர்களுக்கு அந்த சாமியார் சொல்கிறாரு, நம்ம போட்டிருக்கிற நாமம் சாதாரண நாமம் அல்ல, இது பைபிளில் சொல்லப்பட்ட கடவுளுடைய நாமம், இயேசுவின் நாமம்னார். ஒரு கைத்திட்டங்கள். ஒரு இந்து ஒரு சாமியாருக்கு தெரியுது, இந்து தன்னுடைய சீடர்களுக்கு காவி உடை உடுத்தி மாலை போட்டு நெத்தியில் நாமம் போட்டிருக்கிறவங்களுக்கு சொல்கிறாரு, இந்த நாமம் என்னதுன்னா சாதாரண நாமம் கிடையாது, இது கடவுளுடைய நாமம் நம் நெற்றியில் இருக்கிறது. நாம் இந்த நாமத்தை தொழுது கொள்கிறவர். கீழே விட்டதில் வாசி பார்ப்போம். அங்கே ராக்காலம் இராது. போதும், நல்லா கவனிச்சுக்கோங்க. வேற சூரியனோ நிலவோ அங்கே என்ன கொடுக்க வேண்டியதில்லை. இந்த நாமம் அங்கே வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த இயேசுவானவர் அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருப்பார். இங்கே என்ன இருக்காதுன்னா சாபம் இருக்காது. சங்கீதம் 99ஆம் சங்கீதத்தில் 17-18 வாசித்தீங்கன்னு சொன்னால், இந்த முதல் மனுஷன் செஞ்ச பாவத்தினால சாபத்தை அவர்கள் ஆடையாக வஸ்திரமாக தரித்திருக்கிறார்கள். வாசிங்க பார்ப்போம். 109, 17, 18 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 109. சாபத்தை விரும்பினான். நல்லா கவனிச்சுக்கோங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், கடவுளை தேடாமல், கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய படைச்சோருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை கொடுக்காம
ஒரு மனுஷன் வாழும்போது அவன் என்ன செய்யறான்னா சாபத்தை தேடுகிறான். அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். அது அவனுக்கு தூரமாய் விலகி போகும். என்னத்தை போட்டிருக்கான்? சாபத்தை நெஞ்சிருக்கான் அங்கியா சால்வையாக என்ன செஞ்சு வச்சிருக்கான்? போட்டு வச்சிருக்கான். என்னத்தை நீ எல்லாரும் சால்வை போட்டிருக்கேல, ட்ரெஸ் பண்ணியிருக்காம, வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டிருக்காம, இதெல்லாம் என்ன கிடையாது, வஸ்திரம் கிடையாது. ஆனால் நம்ம உடுத்திருக்கிற வஸ்திரம் எது? இதுதான். அதான் சொல்கிறார் பவுல், சொல்கிறார், நான் நல்லது செய்யன்னு நினைக்கிறேன், ஆனால் கெட்டதே நல்லா வாழன்னு நினைக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? இவ்வளவு துன்பமாக இருக்குது, இவ்வளவு மோசமாக இருக்குது, இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்குது. நல்லது செய்யறது நான் என்ன செய்கிறேன்? நான் பொண்டாட்டிக்கு நல்லது செய்ய நினைக்கிறேன், ஆனால் எப்படி என்ன வந்துட்டு சண்டை வந்துடுது, அடிச்சிருந்தேன், அவளை இம்சப்படுத்திடுவேன், குடும்பப்படுத்திடுவேன். புருஷனை நல்லா வைக்க நினைக்கிறேன், ஆனால் எனக்கு என்னன்னே தெரியல. புருஷனை என்ன செய்கிறேன்? பிள்ளைகளை நல்லா வளர்க்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியல. ஆனால் பிள்ளைகளை என்ன செஞ்சிருந்தேன்? வெறுத்திருந்தேன், அடிச்சிருந்தேன், அவங்கள என்ன செஞ்சிருந்தேன். காரணம் சாபம் என்கிற ஆடை உடை. இதை களையணும்னா இந்த மாம்சத்தினுடைய தன்மை, இந்த சாபத்தினுடைய உடை என்ன தெரியுமா? கலாத்தின் 5:19 சொல்றாரு, விபச்சாரம், வேசித்தனம், கோபம், சண்டைகள், பிரிவினைகள், அழுக்காறு, குடிகள், வெறிகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், இது பூரா என்னது? சாபத்தினுடைய ஆடைகள். பரிசுத்தத்தினுடைய ஆடைகள் என்ன தெரியுமா? அதே கலாத்தின் 5:22 சொல்லுகிறது, அன்பு, அமைதி, பொறுமை, சாந்தம், விசுவாசம், தன்னடக்கம். ஒரு கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். இந்த ஆடை எப்போ வரும்னு சொன்னா, மனம் திரும்பி ஒரு மனிதன் பழையபடி என்னுடைய மதத்தாலோ மத வழிபாட்டினால் அல்ல, இந்த இயேசுவானவர் இந்த பூமியிலே வந்து மனுஷனாக அவதரித்து பாடுபட்டு தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி என்னுடைய பாவத்தை போக்கி என்னுடைய இந்த சாபமாகிய இந்த ஆடையை, இந்த மாம்சத்தினுடைய தன்மைகளை அழித்து எனக்கு இப்பொழுது ஆவியின் தன்மையை, ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒரு அழிலே சொல்லுங்களேன், அல்ல சிரிச்சு மூத்தோடு சொல்லுங்களேன். இதே 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்முடைய இருதயத்தில் அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறார்னா, அவருடைய சட்டத்தை என்ன செய்கிறார்னா ஆவியினாலே எழுதுகிறார். வாசிங்க பார்ப்போம். ஏனெனில் நீங்கள் எங்களுடைய ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவனுடைய நிறுவமாக பைபிளாக இருக்கிறீர்கள். வெளியரங்கமாக இருக்கிறது, அது மையினால் அல்ல. இப்போ கையில் வச்சிருக்கிறது பூரா இதனால, இது மையினால் எழுதப்பட்டது. ஆனால் இப்போ நம்மளை இந்த பைபிளை நிறுவமாக எப்படி எழுதுகிறாருன்னா, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலே, கற்பலகையில் அல்ல, இருதயங்களாகிய சதையான நம்முடைய இருதயமாகிய இந்த சதையான பலகையிலே பரிசுத்த ஆவியினாலே அவருடைய வார்த்தை சட்டம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுகிறது. கைவிட்டிருப்போம். இதனால நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கிறேன், நீங்கள் இந்த பைபிளை படிக்கிற நம்ம என்ன செய்வோம்? பிள்ளையே பைபிள் படிச்சுட்டு வா, பைபிள் படிக்கலன்னா உனக்கு என்ன கிடையாது, அது செஞ்சு தரமாட்டேன், இதை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. எப்படியோ அவள் கட்டாயப்படுத்துதா, படிக்க சொல்லுதாங்கிறதுக்காக நம்ம என்ன செய்வோம்? பாட புஸ்தகத்தை வாத்தியார் டியூஷன் படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி, படிக்கலைன்னா படிப்பார், இல்லைன்னா என்ன செய்வார்? எல்லாருக்கும் முன்னாலே எழுப்பி விட்டு நம்மளை என்ன செய்வார்? மதிப்பு மரியாதை எல்லாம் என்ன செய்வார்? நடத்துவாங்கிறதுக்காக புஸ்தகத்தை படிக்கிறது மாதிரி, டியூஷன் படிக்கிற மாதிரி, அப்படித்தானே படிக்க, அப்படி படிக்கிற மாதிரி இந்த பைபிளை எல்லோரும் என்ன செய்கிறான்னா, இது படிக்கலைன்னா என்னது, நமக்கு மனசுக்கு நிம்மதி இருக்காது, இதை படிக்கலை அப்படின்னா நமக்கு என்ன வராது? தூக்கம் வராது. இப்படின்னு நினச்சி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இந்த பைபிளை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கடவுளை தரிசிப்பது நமக்கு என்ன கிடையாது? மனம் திரும்பிய மனுஷனுக்கு, கடவுளுடைய வார்த்தையை தன்னுடைய இருதயத்தில் வைத்திருக்கிற மனுஷனுக்கு என்ன கிடையாதுன்னா, கடவுளை தரிசிப்பதற்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீ உட்கார்ந்து கண்ணை மூடி அவரை நீ தியானிக்க ஆரம்பித்தால், அவரை பற்றி நீ சிந்திக்க ஆரம்பித்தால்,
உன் இருதயம் என்ன செய்யும்? தீ போல அக்கினினால் பற்றி எரியும். கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டு. இதுக்கும் ஆதாரம் கேட்பாங்க. சங்கீதம் 39வது சங்கீதம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் உங்களுடைய என் இருதயம், நல்லா கவனிச்சுக்கோங்க, என் இருதயம் எனக்குள்ளே அனல் மூண்டது. நான் தியானிக்கையில், நல்லா நீ கவனிக்கணும், நான் தியானிக்கையில் எனக்குள்ளே அக்கினி மூண்டது. அப்பொழுது என் நாவினால் நான் விண்ணப்பம் செய்தேன். நல்லா நீ கவனிக்கணும். எப்போ விண்ணப்பம் செய்யணும்? எப்போ விண்ணப்பம் செய்யணும்? எப்போ ஜெபம் பண்ணணும்? பிரச்சனை வரும்போதா? ஏதோ வழி வரும்போதா? ஏதோ ஆசை, தேவைப்பட்டது ஏதாவது வேணும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கா விண்ணப்பம்? நான் தேவனுடைய சன்னிதானத்தில் அமரும்போது கடவுளை என்னுடைய தகப்பனாக, தன்னுடைய என்னை எப்படி அழகாக படைச்சிருக்கிறாரு, எவ்வளோ அருமையாக படைச்சிருக்கிறாரு, எப்படி ஞானமாக படைச்சிருக்கிறாரு, எப்படி அவருடைய தன்மையில் பாவனையில் தோற்றத்தில் என்ன படைச்சிருக்கிறாரு சொல்லி நீங்கள் அவரை அந்த தியானத்தில் உட்காருவோம். நான் மறுபடியும் வாசி 3ஆவது வசனத்தை மறுபடியும் வாசி. என் இதயம், இதான் முக்கியமாக நம்ம இருதயத்தில் என்னென்னா அனல் மூலம் தேவனை பற்றி தேவ சிந்தை நமக்குள்ளே வரும்போது ஆட்டோமேட்டிக்கு நம்மளுடைய உடல் சூடாயிடும். உடல் என்ன செய்யும்? அனல் பறக்க ஆரம்பிக்கும். இதை விட இன்னும் என்னன்னு சொன்னால், அவரை தியானிக்கையில், அவர் பேசினதை தியானிக்கையில் எனக்குள்ளே அக்கினி மூண்டது, பற்றி எரிகிறது. அக்கினி என்ன செய்கிறது? அப்பொழுது என் ஆவியினால் நான் விண்ணப்பம் செய்தேன். இங்கே தான் விண்ணப்பம் ஆரம்பிக்கணும். ஒரு மனுஷன் நம்ம போன வாரம் ஜெபம் பண்ணோம், கவனிச்சிங்களா? ஈரானுக்கும் அமெரிக்கா மற்ற இஸ்ரேல் நாடு இங்கே என்ன நடந்துருக்குது? சண்டை நடந்து கடலில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, கப்பலை பூரா என்ன செஞ்சிட்டாங்க, ஈரான்காரன் விடாமல் என்ன செஞ்சிட்டான், எல்லாம் லாக் பண்ணி வச்சுட்டான். ஒரு கப்பல் என்ன செய்ய முடியாது, கேஸு மற்ற அந்த ஆயில் எல்லா இதையும் ஏற்றின லோடு ஏற்றின கப்பல்கள் பூரா அங்கே என்ன செஞ்சிட்ருக்கு, நின்றுட்டுருக்கு. ஆண்டவர் நம்ம இந்தியாவில் உள்ள கப்பலெல்லாம் என்ன செய்யணும், ரிலீவ் பண்ணி அந்த அவங்க கண்ணில் தயவை உண்டாக்கி அவங்களுக்கு காம்ப்ரிமேஷன் உண்டாக்கி இந்த கப்பலை என்ன செய்யணும், ஒரு பிரச்சனை இல்லாமல் திரும்பி வரணும் அப்படின்னு போன ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செஞ்சோம். பண்ணமா பண்ணலையா? இந்த நாள் செய்தி என்ன தெரியுமா? இந்தியாவுடைய கப்பல், இந்த கேஸ் இது நிரப்பி இருக்கக்கூடிய இந்த கப்பல், ஆயில் நிரப்பி இருக்கக்கூடிய கப்பல், 2 கப்பல் என்ன செஞ்சிச்சுன்னா, அந்த ஈரான் நாட்டுக்காரங்களே என்ன செஞ்சாங்கன்னா, நம்ம கப்பலை என்ன செய்ய, நீங்கள் என்ன செய்யுங்க போகலான்னு சொல்லி அனுப்பிவிட்டு துப்பாக்கி துறைமுகத்தில் அது என்ன செஞ்சுருக்குன்னா, அது நின்றுட்டுருக்கு. கைதிகளை பார்ப்போம், நல்லா கரெக்டாக. இது நான் சும்மா விளையாட்டால் சொல்லலை, விளையாட்டாக நான் பேசலை, விளையாட்டாக அன்றைக்கி நம்ம ஜெபிக்கலை. அதை சொன்னேன். இந்த இயேசுவின் மாசற்ற வெளியேறப்பட்ட இரத்தம் சக்தி வாய்ந்தது. இந்த இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது, இரத்தத்தை நாம் பயன்படுத்தும் போது சாபம் நீங்குகிறது, பாவம் நீங்குகிறது, தடைகள் நீங்குகிறது. நமக்கு வர வேண்டிய எல்லா தடைகளையும், சாத்தானுடைய தடைகளை எல்லாம், பிசாசுடைய எல்லா கிரியைகளையும், இன்றைக்கி சாபத்தை உண்டு பண்ணது யார்? தேவன் ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறாரு, தேவன் ஆசீர்வதிக்கிறாரு. பிசாசு என்ன செஞ்சுட்டுருக்கிறான்? சாபத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறான், சாபத்தை கொடுத்துட்ருக்கிறான். அதனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் தேவன், சாபத்தை கொடுக்கிறவர் யார் சொல்லுங்கள்? சாத்தானா யார்? முதல் மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டான். கடவுள் எல்லாம் அவனை படைச்சி அவனை ஆசீர்வதித்தார். எப்போ சபிக்கப்படுறான்? சாத்தான் அவர் கீழ்ப்படியாமல், அவரை பற்றி நினைக்காம, அவருடைய கம்யூனிகேஷனை துண்டித்து என்ன செய்கிறான்னா, சாபத்தை உண்டாக்குறான். இன்றைக்கும் அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறான். அதனால் இந்த 2 நாடுகளுக்குள்ளேயும் நட்பு இல்லாமல் சண்டையை உண்டாக்கி என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், வர வேண்டிய நன்மையை தடுத்துட்ருக்கிறான்னு சொல்லி இந்த சாபத்தை உண்டாக்குற ஆவியை கட்டி, பிரிவினை உண்டாக்குற ஆவியை கட்டி, இந்தியாவுக்கு வர வேண்டிய கப்பலை வரவிடாமல் தடுத்து மக்களுக்கு கஷ்டத்தை, வறுமையை, சிலிண்டர் கிடைக்காம, எத்தனையோ இன்றைக்கி சாப்பாடு பண்ண முடியாமல், ஹோட்டலில் அன்றைக்கி சாப்பாடு கிடைக்காம நினைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாகிஸ்தானில் ஒரு
ஒரு சீப்பு வாழைப்பழம், 12 வாழைப்பழம் என்ன தெரியுமா? 250 ரூபா. 1 கிலோ கறி 2700 ரூபா. 1 கிலோ அரிசி 450 ரூபா. ஹலோ, இந்த கப்பல் போக்குவரத்து, இந்த ஆயில் இது கேஸ் இதெல்லாம் சரியாக விநியோகம் பண்ணாதனால, அங்கே என்ன தட்டுப்பாடானதுனால காய்கறி டீசல் இல்லைங்கும்போது வண்டி எரிசியாது, சரக்கு எரிசியாது, காய்கறி எரிசியாது, அரிசி எரிசியாது, சப்ளையில் வராது. இப்போ என்ன போச்சுன்னா இருக்கிறதுக்கு விலையை ஏற்றி, அதான் சொல்கிறேன், 1 கிலோ கறி என்னது 2700 ரூபா. சாப்பிட முடியுமா? ஒரு கருவேப்பிலை கெட்டு போல் கெட்டுருக்கு, அது கிட்டத்தட்ட ஒரு காக்கில் தான் இருக்கும். அதனுடைய விலை என்ன தெரியுமா? 480 ரூபா. இங்கே கருவேப்பிலை நமக்கு என்ன செய்ய தெரியல, நிறைஞ்சி கிடக்கு தோட்டத்தில், ஆனால் என்ன செய்ய தெரியல, சாப்பிட தெரியல. இந்த ராணி தங்கச்சி மாவன் என்ன செய்கிறான்னா, அதை நம்மகிட்ட கொலை அடிச்சுப்போம், ஆட்டுக்கு கொலை கட்டின மாதிரி கட்டி கொடுத்துடுவான். அதை அவன் டெய்லி பிரிச்சில் சூப்பு போட்டு நெஞ்சிட்டு இருக்கிறான். பிடிச்சி இரும்பு சத்து இதில் இருக்குன்னா கருவேப்பிலையில் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன செஞ்சுருக்குறோம்? நல்லா இருக்குது. ஆனால் அதான் சொல்கிறேன், அந்த கருவேப்பிலையுடைய ரேட் என்ன தெரியுமா? ஒரு காக்கில் கூட இருக்காது. ஒரு லேடி காட்டுறா, அதை எடுத்து காட்டிட்டு சொல்கிறா, இந்த போட்டிருக்கு பாருங்கள் 480 ரூபா. இங்கே 1 கிலோ கருவேப்பிலை என்ன 20 ரூபாயா, 30 ரூபாயா, 15 ரூபாயா? நீங்கள் நல்லா கவனிக்கணும். கடவுள் எவ்வளவு இந்தியாவை, நம்ம நாட்டை ஆசீர்வதிச்சு ஒரு கைத்தட்டுக்கலாம் ஆண்டவருக்கு, நல்லா கரங்கட்டு. அதனால் போன வாரம் நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த கப்பல் கடலில் பாகிஸ்தான் அவங்களுடைய இதில் சிறைப்பட்டு தடைப்பட்டு இருக்கக்கூடிய கப்பல் வரணும். அந்த நாள் தற்செயலாக ஃபேஸ்புக்கு நம்ம ப்ரோக்ராம் ஏற்றி விட்டுட்டு பார்க்குறேன், அதில் வருது. இந்த செல்வி அவங்களுக்கெல்லாம் அனுப்பியிருக்கு, பார்த்திபன் இவங்களுக்கெல்லாம் அனுப்பி விட்டுருக்கு. கப்பல் என்ன செய்து வந்து துபாய் துறைமுகத்தில் வந்து என்ன செய்யுது, அது வந்து சேரும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால், தேவனுடைய ஜனங்கள் இந்த மாதிரி தனக்குள்ளே இந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனை அனல் மூட்டி எழுப்பி பற்றி அவரை தரிசித்து அவரோடு உட்கார்ந்து நீங்கள் பேசும்போது, ஜெபம் பண்ணும்போது, அந்த ஜெபத்திற்கு பரலோகத்திலிருந்து நான் விடுதலை அளிக்கிறேன்னு சொல்கிறேன். இதை 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் நாமம் தரிக்கப்பட்ட என் மக்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அதில் அழகாய் சொல்லுவார், தன் பாவ வழிகளை விட்டு அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அவர்கள் விண்ணப்பத்திற்கு நான் பதிலளிப்பேன்னு சொல்லுவார். வாசித்து பார்ப்போம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் மக்கள், என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை, பாவ வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை, சிலிண்டரு, கேஸு, ஆயில், டீசல், பெட்ரோலு, நம்ம சாப்பிடக்கூடிய சகல உணவுகளையும், சகல விதமான விளைச்சல்களையும், சகல விதமான நன்மைகளை இணைச்சுவார்னா, நான் உங்களுக்கு நிரம்ப தருவேன். கைவிட்டு நம்ம நல்ல கரங்கட்டி. ஏன்னா இன்னைக்கு நமக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொன்னால் பாவம். பாவம்னா என்ன? கடவுளோடு தொடர்பு இல்லாது, கடவுளை தேடாது. நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இரங்கும். என்ன? உங்கள் நம்ம எல்லாத்தையும் அவர் என்ன செய்திருக்கிறார்னா, பத்தினியார், இயேசுடைய மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம்
இந்த சபையை, இந்த கூட்டத்தை என்ன செய்யணும்னா பத்தினியாக, பரிசுத்தவாட்டியாக, புனிதம் நிறைந்தவர்களாக என்ன செய்யுதுன்னா நம்மளை உருமாறு. இதை நீ என்ன செய்யணும்னா அறிக்கை பண்ணணும், இதை நீ ஒப்பு கொடுக்கணும், இதை பற்றி தியானிக்கணும். இந்த ரத்தத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குது. இது பரலோகத்தில் எனக்காக என்ன பேசி அதான் சொல்கிறாரு, என் மக்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், இங்கே தான் இருக்குது, நாமம் தரிக்கப்படணும். ஒரு கிறிஸ்தவன் சொன்னால் இயேசுவின் நாமம், இயேசுவை கொண்டு வருகிறேன் நீ எம்மாத்திரம், இயேசுவை கொண்டு வருகிறேன் சாபமே விலகி, இயேசுவை கொண்டு வருகிறேன் பாவமே விலகி, இயேசுவின் இரத்தத்தினால் எல்லாத்தையும் அழிக்கிற சாத்தானே, சாபத்தை அழிக்கிற, பாவத்தை அழிக்கிற, நீ எனக்கு விரோதமாக செய்கிற எல்லா தீமைகளையும் அழித்து ஒழிக்கிறேன். இந்த போன வாரம் ஜெபம் பண்ணும்போது இந்த வாரத்தில் ஆண்டவர் என்ன செய்யணும், நல்ல பதில், இதே மாதிரி எல்லாத்துக்கும் பதில் வரும். அதில் இன்னொரு இதில் ஒரு பத்திரிகை அந்த ரிப்போர்ட்டர் அதுக்கு சொல்கிறாங்க, எப்படி ஈரான்காரனே சொல்கிறாங்க, எப்படி இது நடந்துச்சு, எப்படி நம்ம இது பண்ணோம், எப்படி இந்த கப்பலை நம்ம என்ன செஞ்சிட்டோம், நீங்கள் போகலாம்னு சொல்லி நம்ம அனுப்பி வச்சிட்டோம், இது எப்படி அவங்களுக்கே தெரியலை, என்ன நடந்துச்சுன்னே தெரியல. ஆனால் என்ன செஞ்சிட்டோம், இந்தியா கப்பலை எரிஞ்சாச்சு, போனை எரிஞ்சாச்சு, அனுப்பி விட்டாச்சுன்னா அவங்களே எரிச்சுறாங்க. என்ன நடந்துச்சு, எப்படி இதை அனுப்பணும், அவங்க புத்தியே மாரடிச்சு அவங்களுக்கே என்ன செய்தது தெரியாமல் என்ன செஞ்சு விட்டாங்கன்னா நம்ம இந்தியா கப்பலை என்ன செஞ்சு விட்டாங்க. கைதிட்டுக்கலாம் பார்ப்போம், நல்லா கரெக்டாக.